இன்றைக்கி வீடியோலிங்க நம்ம வீட்டுக்கு ப்ரொஃபைல் சீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மொத்தம் 6 ரிப்பு வருங்க. அந்த 6 ரிப்பில் ரிப்பு வந்து கம்ப்ளீட்டான ரிப்பு சீட்டோட அடிப்பகுதியிலையும், ஒரு 70% முழுமையடைஞ்ச ரிப்பு சீட்டோட மேற்பகுதியிலையும் வரும். அதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் டைலுக்கு ரைட் சைடில் இருக்கிறது சீட்டோட அடிப்பகுதி வருங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற சீட்டு சீட்டோட மேற்பகுதியில் வரும். இந்த அமைப்பில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணும்போது ரிப்போட மேற்பகுதியில் ஸ்க்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் சீட்டும் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்குங்க. அதே மாதிரி தாங்க ஆர்வி டைலும் லெஃப்ட் சைடு இருக்கிறது சீட்டோட அடிப்பகுதியிலையும், ரைட் சைடில் காமிக்கிற சீட்டு சீட்டோட மேற்பகுதியிலையும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா தான் ஷெட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷெட்டுக்கு அடியை நின்று சீட்டை பார்க்கும்போது கீழேருந்து பார்த்தா ஒரு சின்ன கேப் கூட தெரியாதுங்க. சீட்டு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷெட்டில் அடிப்பகுதியில் வர ரிப்பு மேற்பகுதியிலையும், மேற்பகுதியில் வர ரிப்பு அடிப்பகுதியிலையும் வச்சு போட்டிருக்காங்களுங்க. ஸோ இப்படி நம்ம சீட்டு போடும்போது வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடு வர ரிப்பு டாப் சைடு வரும்போது சீட்டுக்கு மேலே ஏதாச்சும் மரம் செடி கொடியிலிருந்து வர டஸ்ட்டெல்லாம் சீட்டுக்கு மேலே தேங்குது அப்படின்னா சீட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க. கீழேருந்து நம்ம ஷெட்டு பார்க்கும்போது நிறையா கேப்பாக தெரியும். சீட்டு கனெக்ட் ஆகிருக்கிற இடமும் நல்லா விசிபிளாக தெரியும். நம்மளோட வீட்டுக்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட டைம் ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.